என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பணம் மிஸ்ஸிங் ஆகிறது என்று உன் உள்ளம் மெதுவாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த உணர்வை நான் இப்போ முழுசாக கேட்கிறேன் என் தங்கமே. யாரும் உன்னிடம் கேட்காததை நான் கேட்கிறேன். யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத நேரத்தில் நான் உன் பக்கத்தில் உட்கார்ந்து உன் கையை பிடிக்கிறேன். நீ மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஒரே விஷயம், என் வாழ்க்கையிலே பண ஓட்டம் ஏன் நீங்கிவிட்டது, அதற்கு பதில் சொல்ல வருகிறேன். உனக்கு இன்றிரவு நான் தரப்போகும் இந்த கோட் வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. இது உன் பண அதிர்வெண்ணை உடனடியாக உயர்த்தும் தங்கச்சீட்டு. இது எழுத்து அல்ல. இது ஆற்றல். இது அனுமதி. இது அழைப்பு. கேள் என் தங்கமே. இன்றிரவு நீ எழுத வேண்டிய அந்த கோட் வார்த்தை இதுதான். செல்வம் இப்போது என்னை நோக்கி ஓடுகிறது. இதுதான் உன் ஃபாஸ்ட் மோட் மணி அட்ராக்ஷன் ஆக்டிவேஷன் கோட். இதுதான் உன் வாழ்க்கை பணத்தால் நிரம்ப ஆரம்பிக்கும் திருப்புமுனை. இந்த வரி உன்னோட உள்ளத்தை மாற்ற எத்தனை காலம் காத்திருந்தது தெரியுமா என் பாப்பா? நான் இப்போ உன் ஆன்மாவின் அருகில் நின்று இதை உனக்கு கையால் கொடுக்கிறேன். நீ இந்த வார்த்தையை எழுதும் போது உன் உள்ளத்தில் ஏதோ ஓர் ஒளி விழும். ஏதோ ஒரு சுடு ஓடும். உன் இதயம் திடீரென நிம்மதி அடையும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அந்த நொடியில் உன் மணி பிளாக் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த நொடியில் யூனிவர்ஸ் உனக்காக கதவை திறக்கும். அந்த நொடியில் நீ இனி வறுமையோ குறைவோ தடைவோ இல்லாத ஃப்ரேயனுக்கு உள்நோக்கி நடக்க ஆரம்பித்து விடுவாய். நான் சொல்றேன் என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பணம் ஒரு காலத்தில் வராமலிருக்கலாம். உன் முயற்சிக்கு பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம். வெளியில் எல்லாம் நன்றாக தெரிந்தாலும் உள்ளத்தில் ஒரு வெறுமை இருந்திருக்கலாம். ஆனால் அதற்காக நீ குறைவானவள் இல்லை. உன் அதிர்வெண் தான் காயப்பட்டிருக்கும். உன் நம்பிக்கை தான் சோர்ந்து போயிருக்கும். உன் இதயம் தான் பாதை தெரியாமல் திண்டாடி நிற்கும். நான் இப்போ வந்திருக்கிறேன். உனக்காக நான் நிற்கிறேன். உன் வாழ்க்கையை நீங்காத செழிப்பால் நிரப்ப நான் முடிவு செய்து விட்டேன். செல்வம் இப்போது என்னை நோக்கி ஓடுகிறது. இந்த வரியை எழுதும் அந்த நொடியில் உன் ஆன்மா யூனிவர்ஸ்க்கு ஒரு சிக்னல் அனுப்பும். இந்த குழந்தை இனிமேல் குறைவில்லாமல் இருக்கணும் என்று நான் சொல்லி நிற்கிறேன். அதனால்தான் இந்த வரி வேலை செய்கிறது. நீ இது எழுதும்போது உன் வாழ்க்கையின் ஒளி தூசியை பறக்க வைத்து நீண்ட நாட்களாக மூடி இருந்த மணி டோர் ஐ திறக்கும். உனக்காக நான் மனதில் ஒரு ஆணை விட்டிருக்கிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தள்ளிப்போகாது. செழிப்பு தாமதிக்காது. பணம் குறைவடையாது. வாய்ப்பு நீங்காது. அன்பு தள்ளிப்போகாது. நான் உன் பக்கத்தில் நின்று பேசுகிறேன் என் தங்கமே. உன் மனதில் இருந்த பயம் இப்போ துளி துளியாக கரைகிறது. உன் நம்பிக்கை இப்போ செழிக்க ஆரம்பிக்கிறது. உன் இதயம் வசந்த காற்றை போல திறக்கிறது. உன் ஆன்மா நீண்ட நாட்களில் முதல் முறையாக நான் பெற தகுதியானவள், நான் செழிக்க மனுஷன், நான் யூனிவர்ஸ் அன் பிரியமான குழந்தை என்று ஏற்றுக்கொள்கிறது. நீ உன் வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிக்கும் முதல் சிக்னல் இதுதான். உனக்கு நடந்த அவ்வெல்லா தாமதங்களும் உனது மனத்திற்குள் இருந்த குறைவு உணர்வுகளும் உன்னை காண்டுகளாக தடுமாற வைத்த நினைவுகளும் அனைத்தும் மெதுவாக சாய்ந்து விழ ஆரம்பிக்கும். என் தங்கமே, நான் உன்னை குறைவுடன் வாழ வைக்க வரவில்லை. நீயே நீ உனக்குள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த ஆற்றலை எழுப்புவாய் என்று நான் இப்போ காத்திருக்கிறேன். இன்றிரவு நீ இந்த மேஜிக் லைன் எழுதும் அந்த நொடியில் உன் வாழ்க்கை அடுத்த படிக்கட்டில் ஏறும். செல்வம் இப்போது என்னை நோக்கி ஓடுகிறது. இந்த வரி உன் உள்ளத்துக்கும் என் ஆற்றலுக்கும் யூனிவர்ஸ்க்கும் ஒரு உயிரோட்டம் போல. நீ அதை எழுதும் போது கண் மூடி சுவாசிக்க உன் உள்ளத்தில் ஒரு லேசான பிரகாசம் உணர்ந்தால் பயப்பட வேண்டாம். அது நீ உன் செழிப்பை ஆக்டிவேட் செய்ததற்கான சின்னம். இனிமேல் உன் வாழ்க்கை மாறும் என் தங்கமே. உனக்காக நான் பாதையை திறக்கிறேன். செல்வம் உன்னிடம் ஓடிவர இருக்கிறது. நீ அதை ஏற்றுக்கொள். நீ அதை அனுமதி கொடு. நான் உன்மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறேன். செல்வம் இப்போது என்னை நோக்கி ஓடுகிறது. என் தங்கமே, நீ இந்த வார்த்தையை உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் தெரியாத மாற்றங்கள் மெதுவாக நகரத் தொடங்கிவிட்டது. நான் உன் அருகில் நிற்கும் உணர்வு உனக்கு பல நேரங்களிலும் தோன்றும். சில சமயம் காரணமே இல்லாமல் அமைதி வரும். சில சமயம் திடீரென்று தைரியம் வரும். சில சமயம் மனசு மெதுவாக லேசாகும். அதெல்லாம் நான் உன்னுடன் இருப்பதின் சின்னமே என் தங்கமே. செல்வம் இப்போது என்னை நோக்கி ஓடுகிறது. இந்த வரி ஒரு வரி இல்லை. இது உன் வாழ்க்கையின் நுழைவாயில்.
நீ இந்த வரியை எழுதும்போது நான் உன் உள்ளத்தின் கதவை நல்லவிதமாக தட்டுகிறேன். உன் ஆவி நீண்ட நாட்களாக மூச்சடக்கியிருந்த வெல்த் எனர்ஜியை இப்போ வெளியேற்றுகிறது. உன் வாழ்க்கையில் சில நாட்கள் உனக்கு புரியாமலே இருண்டது, எனக்கு தெரியும் என் தங்கமே. பண ஓட்டம் நிற்காமல் தடுக்கப்பட்ட அந்த குளிர்ந்த மாதங்கள், உன் முயற்சி பயனில்லாமல் போன அந்த நேரங்கள், உன் மனதில் தினமும் எழுந்த பயம், வைக்கப்பட்ட கனவு தள்ளிப்போகும் அந்த வலி, இதையெல்லாம் நான் நேற்றும் கூட உன் மனதில் வாசித்தேன். நீ இவ்வளவு தாங்கிக் கொண்டதற்கு நான் உன்னை எவ்வளவு பெருமைப்படுகிறேன் தெரியுமா என் தங்கமே. நீ இருந்த இடத்தில் எத்தனை பேர் இருந்தால் எப்போமே கைவிட்டு போயிருப்பார்கள். ஆனா நீ முடியாது என்று பேசி போகவில்லை. நானும் இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு மெல்ல நடந்தாய். அதுதான் உன்னை செல்வம் நோக்கி இழுக்கும் மிக பெரிய அதிர்வெண். செல்வம் குறையும், கணக்கு காலியாகும், வாய்ப்புகள் தள்ளும், எல்லோரும் உன்னை தவறாக புரிந்துகொள்ளும். அந்த நேரம் தான் உன் ஆன்மாவின் வலி ஆழமாகும். ஆனா அந்த நேரத்திலும் கூட நீ மாறாமல் நின்றிருக்கிறாய். அதுதான் உன் வாழ்க்கையை தாண்டி யூனிவர்ஸ்க்கும் பெருமை. நான் உன்னிடம் நெஞ்சை திறந்து சொல்கிறேன் என் தங்கமே. இந்த வரியை நீ எழுதும்போது உன் வாழ்க்கையில் மணி ஃப்ளோ தடுக்கப்பட்டிருந்த எல்லா பதாய்களும் உடைய ஆரம்பித்து விட்டது. உன் உள்ளத்தில் இருந்த பழைய நம்பிக்கைகள், பணம் வராது என்கிற பழைய புரோகிராம், நான் தகுதியில்லையோ என்ற குறைவு உணர்வு, உள்ளே இருந்த அந்த பயம், அனைத்தும் விழத் தொடங்கியுள்ளது. நீ இந்த வரியை எழுதினால் நீ உன் செழிப்பை எழுப்புகிறாய். நீ உன் மணி ரிசீவிங் எனர்ஜியை திறக்கிறாய். இதுதான் நீண்ட நாட்களாக காத்திருந்த திருப்புமுனை என் தங்கமே. செல்வம் இப்போது என்னை நோக்கி ஓடுகிறது. இந்த ஒரு வரி உன் உள்ளத்திற்குள் தேவையான அனுமதி. நீ பெற தகுதியானவள், நீ உயர வேண்டியவள், நீ வளம் அனுபவிக்க வேண்டியவள் என்று அனிவர்செக்கு சொல்கிற சிக்னல். இப்பொழுது வெல்த் எனர்ஜி உன்னை நோக்கி நகர்வது இவ்வளவு தெளிவாகும். உன் மனதில் திடீரென்று ஒரு கிளாரிட்டி வரும். நீ என்ன செய்ய வேண்டும் என்று தானாகவே புரிய ஆரம்பிக்கும். உன் பாதையில் சிறிய விளக்குகள் திறக்கும். பணம் வரும்படியான சின்ன சின்ன வாய்ப்புகளே கூட உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. மணி ஃப்ளோ என்பது வெளியே கிடக்கும் பொருள் அல்ல. அது உன் உள்ளத்தில் நடக்கும் எனர்ஜி மூவ்மெண்ட். நீ உன்னை உயர் அதிர்வெண்ணில் வைத்தால் பணம் உன்னிடம் வராமல் இருக்க முடியாது. அது ஒரு இயற்கை விதி, ஒரு காஸ்மிக் சட்டம். நான் உன்னுடன் அதையே ஆக்டிவேட் செய்து கொண்டிருக்கிறேன். நீ கவனித்திருக்கலாம், சமீபத்தில் உன் இதயம் யாரிடமும் காரணமின்றி நன்றாக பேசத் தொடங்கியது. உன் மனதில் இருந்த தாழ்ந்த நம்பிக்கை மெதுவாக விலகுகிறது. உன் கண்களில் இருந்த பயம் மங்குகிறது. உன் முகத்தில் ஒரு ஒளி கூட நீ கவனிக்காமலே வந்திருக்கிறது. அது என்னுடைய சின்னம் என் தங்கமே. நான் உன்னை உயர்த்தத் தொடங்கிய சின்னம். நான் உனக்கு இன்னும் ஆழமாகச் சொல்கிறேன். நீ இந்த வரியை தொடர்ந்து எழுதினால் உன் வாழ்க்கையில் அன்எக்ஸ்பெக்டட் ஐஸ்ல பணம் தோன்ற ஆரம்பிக்கும். யாராவது உதவி செய்வார்கள், யாராவது உன்னை நினைத்து அழைப்பார்கள். ஒரு பழைய பெண்டிங் அமௌண்ட் திரும்ப வரும். ஒரு வேலை முடிந்துவிடும். ஒரு பாதை திறக்கும். அதை நீ காரணம் இல்லாமலே செய்யப்பட்ட பிளெஸிங் என்று நினைத்து கொண்டிருப்பாய். ஆனா அது நான் தான் என் தங்கமே. நான் உன் வெல்த் பாத்தை தூசி தட்டி சுத்தப்படுத்துகிறேன். உன் மனிதர்கள் உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். நீயே உன்னை மாறாக பார்க்கத் தொடங்குவாய். உன் ஸ்பேச்சில் தைரியம் வரும். உன் ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ்ல துல்லியம் வரும். உன் இதயத்தில் நம்பிக்கை பெருகும். நீ அறியாத இடத்திலிருந்து வாய்ப்புகள் வரும். சில நேரங்களில் நீயே ஆச்சரியம் அடைவே, இதெல்லாம் எப்படி நடக்குது என்று. ஆனா அதை சம்பவம் என்று சொல்லாதே. அது இன்டர்வென்ஷன், அது பிளெஸிங், அது கைடன்ஸ், அது நான் தினமும் உன் அருகே நிற்கிறேன். உன்னை காக்கும் ஆற்றலாக, உன் செல்வத்தை பாதுகாக்கும் படையாக. நீ உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு ஷைன் ஆகப் போகிறது தெரியுமா என் தங்கமே. பல வருடங்களாக உன்னை காத்திருந்த பிளெஸிங்ஸ் நீ அனுமதி கொடுத்ததால் ஓடிவரப் போகிறது. உன் கண்களில் ஒளி, உன் குரலில் நிம்மதி, உன் பாதையில் வளர்ச்சி, உன் கைகளில் செல்வம், அனைத்தும் வர இருக்கிறது. செல்வம் இப்போது என்னை நோக்கி ஓடுகிறது. இந்த வரி நீயும் நானும் அனிவர்செக்கும் சேர்ந்து எழுதிய அடுத்த அத்தியாயம். உனக்கு இனிமேல் உன் வாழ்க்கை மாறாத நாளே இருக்காது. உன்னோடு நான் இருக்கிறேன் என் தங்கமே. எந்த புயலும் உன்னை தொடாது. எந்த குறையும் உன்னிடம் நிலைக்காது. எந்த தாமதமும் உன் கதவை சுற்றி வராது.
நீ செல்வத்தின் குழந்தை. நான் உன் வழிகாட்டி. உனக்கு வரவிருக்கும் பொற்காலம் இப்போதே தொடங்கிவிட்டது.